நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் பல வேலைகள் மீதம் உள்ளது. ஈசனும் தேவியும் வரும் நேரமும் நெருங்கிவிட்டது. அவர்களது வரவேற்பில் எந்தவிதமான குறையும் இருக்கக்கூடாது. வரவேண்டும் வரவேண்டும், மிக்க மகிழ்ச்சி. சுப முகூர்த்த வேளையில் வந்திருக்கிறீர்கள். இன்று தக்ஷன் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு கைலாயம் செல்லும் பகவான் மகாதேவரும் அவருடைய மனைவி சதியும் சற்று நேரம் இளைப்பார எங்கள் ஆசிரமம் வரவிருக்கிறார்கள். வாருங்கள். ஏதாவது கூற வந்தீர்களா? பிறகு ஏன் சங்கோச்சப்படுகிறீர்கள்? தாம் அறியாதது ஒன்றுமில்லை. மகாதேவரை ஆராதித்ததால் நான் மந்திரத்தை படைக்கும் சக்தியை பெற்று அப்பணி நிறைவடைந்ததால் கிடைத்த பலன் இது. மகாதேவர் நான் படைத்த மந்திரத்தை ஏற்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவரை தவிர வேறு எவரும் இதை ஏற்பாரில்லை. இதை பிருகுமுனிவரும் ஆங்கீரசரும் இன்னும் ஏனைய ரிஷிகளும் இந்த திவ்ய மந்திரத்தை ஆராய்ந்து விட்டனர். என்னுடைய அற்புத சக்தியை கொண்டு நான் இதை படைக்கவில்லை. ஆனால் மந்திரங்கள் என்பது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றாயிற்றே முனிவரே. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இவைதான் வேதங்கள் என முன்பே படைக்கப்பட்டு விட்டது. மகாதேவரை ஆராதித்து தாம் படைத்த இந்த மந்திரங்களை அவரே ஒருவேளை ஏற்றாலும் 4வது வேதமாக இது ஏற்கப்படும் என்று தோன்றுகின்றதா? நம்முடைய கூற்று பிரம்மதேவரின் புத்திரர்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. ஈசன் எப்போது வருவார்? தாம் கவலையில் இருக்கிறீர்களா? ஆம் சதி. சுகபோகமாக வாழ்ந்த நான் இனி கைலாயத்தில் எவ்வாறு வாழ்வேன் என்று தமக்கு சந்தேகம் தோன்றிவிட்டதா? நான் உன்னை எண்ணி கவலையுறுகிறேன். தாம் முக்காலமும் அறிந்தவராவீர். நிகழ்காலம் எதிர்காலம் காண வல்லவர். என்னை எண்ணி கவலை கொண்டால் இனி எனது வாழ்வில் தோன்றவிருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாமே போக்கிவிடலாமே. நான் ஒன்று கேட்கிறேன். இனி எனது விவாக வாழ்வு எவ்வாறு இருக்கும்? பதில் கூறுங்கள். சதி, முக்காலங்களில் சிக்குபவர்கள் அனைவரும் கிடையாது என்பதை புரிந்து கொள். அது தேவர்கள், அசுரர்கள், மனிதர்களுக்குண்டானது. அதற்கு அப்பாற்பட்டவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆதிசக்தியான நீயும் அதற்கு அப்பாற்பட்டவள். உனது செயலை நீ தீர்மானிப்பது போல் வரவிருப்பதையும் தீர்மானிப்பாய். நான் ஆதிசக்தியின் ரூபம் என்ற எண்ணமே எனக்கில்லை. நான் ஆதிசக்தியின் மனிதாவதாரம் என்பது மட்டுமே உண்மை. ஆகையினால் என்னுடைய எதிர்காலம் பற்றி தாம் நிச்சயம் அறிவீர்கள். ஆனால்
ஆனால் அது பற்றி கூறாமல் ஏன் மறைக்கின்றீர்கள் என்று விளங்கவில்லை. காரணம் என்ன ஈசனே? சதி, இல்லற உறவில் நல்லறம் வேண்டுமெனில் அதில் நம்பிக்கை அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் நம்பிக்கையானது பிறந்து விட்டால் அவர்கள் எதிர்காலம் ஒளிமயமாகும். நான் தம்மிடமிருந்து நம்பிக்கையை பெற வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். எளிய முறைகள் 2: வாக்களிப்பது, அவ்வாக்கை பின்பற்றுவது. ஆனால் என்னுடைய தந்தையானவர் சுகமான தாம்பத்திய வாழ்க்கைக்கு என்னிடத்தில் 7 வழிகள் உள்ளதாக கூறினார். நம் வாழ்வு நல்வாழ்வாக அமைய 3 வழிகள் முக்கியமாகிறது சதி. அது என்னவென்று கூறுவீர்களா? என்றும் நான் கூறுவதை பின்பற்றுவது, பொய்யுரைக்க கூடாது, மூன்றாவதாக என்னிடம் எதையும் மறைக்க கூடாது. ஆனால் பொய்யுரைக்காமல் இருப்பதற்கும் எதையும் மறைக்காமல் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? பொய்யுரைப்பதின் தாற்பயம் சத்தியம் அறிந்தும் அதை மாற்றுவதாகும். அதோடு மறைப்பதன் பொருளோ சத்தியம் அறிந்தும் அதை மூடி மறைப்பதாகும். கூறு சசி, இந்த 3 வழிகளையும் நீ பின்பற்றுவாயா? இப்பொழுதே வாக்களிக்கின்றேன். நான் எப்பொழுதும் தம்மிடத்தில் பொய்யுரைக்க மாட்டேன். தம்மிடத்தில் எதையும் மறைக்கவும் மாட்டேன். தாம் கூறுவது எதுவாயினும் அதை அவ்வாறே ஸ்வீகரிப்பேன். இன்று முதல் நான் இந்த 3ஐயும் பின்பற்றுவதையே தர்மமாக கொள்வேன். இன்னொரு வாக்கும் அளிக்கிறேன். என்று இந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியாமல் தவறுகிறேனோ அதுவே என்னுடைய இறுதி நாளாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகையினால் சிவனும் சதியும் இணைவதற்கு நான் அனுமதியேன். என்ன கூறுகிறீர்கள்? ஒருபுறம் தேவர்களோடு யுத்தம் செய்ய ஏற்பாடுகள் நடந்துவிட்டன. அந்த யுத்தம் நிச்சயம் நடக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக சிவனும் சதியும் இணைவதை எவ்வாறேனும் தடுக்க வேண்டும். அசுரர் கரசரே, சிவனுக்கும் சதிக்கும் விவாகம் நடந்துவிட்டது. இனிதாம் என்ன செய்வீர்கள்? சித்ராசுரன், செல். உடனே சென்று சித்ராசுரனை அவசரமாக நான் அழைத்ததாக கூறி வரச் சொல். தாரகாசுரனுக்காக கடமையாற்ற அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது.
சுவாமி, இந்த இரவு வேளையில் ஏன் இந்த சங்கநாதம்? இந்த நேரத்தில் என் சகோதரர்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? வணங்குகிறோம். இந்த இரவு வேளையில் தாங்கள் அனைவரும் சங்கநாதம் எழுப்பி இங்கு வர காரணம்? தன்னால் இயற்றப்பட்ட கிரந்தத்தை அதர்வனர் தம்முடைய மாப்பிள்ளையான சிவனை கொண்டு 4ஆம் வேதமாக மாற்ற எண்ணி இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? 4வது வேதமா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நடக்கப் போகிறது. தந்தையால் அங்கீகரிக்கப்பட்டது 3 வேதங்கள். எவ்வாறு சிவன் 4ஆம் வேதத்தை அங்கீகரிக்கலாம்? அருகதை உள்ளதா என்பதை அறிய வேண்டுமெனில் அருகதையையே ஆயுதமாக்குவதுதான் ஒரே வழி. சிவனிடம் செல்லுங்கள், கேள்விக் கணைகளை தொடுங்கள். கேள்வி கணைகளையா? தாங்கள் அவர் ஆற்றலை சோதிக்க எண்ணுவது உச்சிதம் அல்லவே சுவாமி? சிவன் சாக்ஷாத் இறைவன், அதில் சந்தேகமே இல்லை. பிரஜாபதி, வேதத்தின் மகிமையை பற்றி நம்மை விட அவர் அறிந்தவர். சிவன் என் மருமகனாவார். ஆகையால் இது இன்னும் இன்றியமையாததாகிறது. சோதிக்காமல் இருந்து விட்டால் நான் பாரபட்சம் பார்த்தேன் என்று இவ்வுலகம் பழிகூறும். செல்லுங்கள். தங்கள் அறிவாற்றலால் சிவனை வெல்ல முடியும் என்று தோன்றினால் இப்போதே செல்லுங்கள். தாம் சூளுரைப்பது சிவனுக்கு எதிராகவா, எமக்கு எதிராகவா? நடக்கும் பரீட்சையே அதற்கு ஒரு முடிவு கூறட்டும். எமது கணவருக்கு உயிர் பிச்சை அளித்து எமக்கு பெரும் உபகாரம் செய்தீர்கள். நான் என்றும் தமக்கு கடமைப்பட்டவளாவேன். எனது பாவ புண்ணியங்களை எல்லாம் கணக்கில் வைத்து அதர்வனர் எனும் ரூபம் கொண்டு அகிலத்தில் அவதரிப்பேன் என்று வரமளித்தீர்கள். அதோடு இன்னொரு கடமையும் எனக்கு அளித்தீர்கள். நான் என் வாழ்வின் அனுக்ஷணத்தையும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செலவழித்தேன். வெற்றி அடைந்தேனா என்று தெரியவில்லை.
அதை தீர்மானிக்க வேண்டியது தாம்தான். அதர்வணரால் இயற்றப்பட்ட இந்த கிரந்தத்தை 4ஆம் வேதமாக இன்று அறிவிக்கின்றேன். இன்று முதல் இது அதர்வண வேதம் என்று அறியப்படும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. தன்யனானேன் பிரபு, நான் தன்யனானேன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. அந்த கிரந்தத்தை வேதமாக அறிவிப்பது உசிதமான காரியமல்ல. வேதம் என்பது 3ஆகும். சிருஷ்டியை உருவாக்கும் போது எமது தந்தை பிரம்மதேவரால் இயற்றப்பட்டது. ஞானங்கள் அனைத்தும் அந்த 3இல் அடங்கி உள்ளதே. அவ்வாறு இருக்க 4வது ஏன்? அவ்வாறு இருக்க இன்னொருவர் இயற்றியதை, இன்னொரு கிரந்தத்தை எவ்வாறு வேதம் எனலாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கூறுங்கள் மகாதேவா, உமது பதிலை கேட்க காத்திருக்கிறோம். பிரம்மதேவர் அனைத்தும் அறிந்தவர். அவரிடம் உள்ள ஞானம் அளவிட முடியாதது. இன்று வரை ரிஷி முனிவர்கள் அறிந்த அனைத்தும் தமது பிதாவான பிரம்மதேவரிடமிருந்து பெற்றதுதான். ஆனால் பிரபஞ்சத்தில் ஞானம் இன்னும் பெருகி உள்ளன. நடக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும். தேடுபவரை அந்த ஞானமானது சென்றடையத்தான் செய்யும். ஞானத்தை குடுவையில் அடைப்பது பாவமாகும். ஞானத்தை அவமதிப்பது அகங்காரச் செயலாகும். உலகில் ஞானத்திற்கு எவ்வித அளவும் கிடையாது. எல்லையில்லா அந்த ஞானக் கடலில் ஒருவன் மூழ்க எண்ணினால் இன்னும் இது போன்ற கிரந்தங்களையும் வேதங்களில் இல்லா தகவல்களையும் உபவேதங்களையும் கற்பதற்கு அவன் வாய்ப்பை பெறுகின்றான். சாமவேதம் இவ்வுலகில் ஒழுக்கத்தோடு இசை உணர்வும் அவசியம் என்று எடுத்துரைக்கிறது. யஜுர்வேதம் எண்ணிக்கையில் அடங்கியுள்ள கணிதத்தை எடுத்துரைக்கிறது. ரிக்வேதம் ஆத்மா பரமாத்மாவை அடைய வழியை காட்டுகிறது. இம்3 வேதங்களாலும் ஞான தாகத்தை தீர்த்து வைக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஏனெனில் நான் கூறிய இந்த 3 வேதங்களின் பலனை பெற மனிதருடைய உடலானது தகுதி பெற வேண்டும். அவன் மனம் பக்குவம் அடைய வேண்டும். ரோகம், துக்கம், தவநிலை,
இவற்றை எடுத்துரைக்கிறது இந்த 4ஆம் வேதம். இன்றிலிருந்து காலம் உள்ளவரை இது அதர்வண வேதம் என்று அறியப்படும். உலக தர்மத்திற்காக இது அத்தியாவசிய ஒன்றாக மாறுகிறது. எவ்வாறு 4 திசைகள் உலகத்தை பூர்த்தி செய்கிறதோ அதுபோல உலக மனிதர்களுக்கு இந்த 4 வேதங்கள். ஞானம் எனும் அற்புத பரிபாஷையை ஒரு காபாலிகன் கற்றுத் தருவதா? ஞானமற்றவன் நீ. எந்த வேதத்திலும் இன்று வரை நீ முழுமை பெற்றதில்லை. அராஜகத்தின் மறு அடையாளம். பூத பிரேத அகோரிகளுடன் பழகுபவன் நீ. இவ்வாறு இருக்க பிரம்ம தேவர்களின் புதல்வர்களான சரஸ்வதி குமாரர்களுக்கு ஞானத்தை கற்றுத் தருகிறாய். தவறு மகாதேவா. இன்று எம்மிடத்தில் நீ உன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும். வேதத்தை அங்கீகரிக்க தமக்கு முதலில் அருகதை உள்ளதா இல்லையா என்பதை சோதிக்க வேண்டும். வாருங்கள், ஞான ஆற்றலை சோதிக்கலாம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தாம் ஒருவேளை தோற்றுவிட்டால் அதர்வண வேதம் எனும் கிரந்தத்தை பஸ்பமாக்க வேண்டும். கூறுங்கள், சவாலை சுவீகரிப்பீர்களா? என்ன நேர்ந்தது மகாதேவா? யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள். நான் ஸ்வீகரிக்கிறேன்.